ஜாபர் சாதி கைது செய்யப்பட்ட அடுத்த நாள அமீர் கைது செய்யப்பட்டிருப்பார். அமீர் குற்றவாளி ஆக்குவதற்கு, குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கோ ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அதுல வந்த பணத்தையும் இன்று வரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். கேட்கப்பட்ட கேள்விகளை முக்கால்வாசி கேள்வி அமீரை பத்தி தான். நார்கோட்டிக்ஸ் போதை ஒழிப்பு அதிகாரிகள் என்னைக்கு வர சொன்னாங்களோ அன்று டெல்லியில் ஆஜராயிட்டார். நீங்க மறு தேதியை கேட்டிருக்கலாம், கேட்கல. அப்போ அதிகாரிகள் தொடர்ந்து 11 மணி நேரம் விசாரித்ததில் நீங்க அவர் ஜாபர் சாதிக்கும் இவரும் இணைந்து போதை வியாபாரம் செய்ததற்கான அதுல அமீர் பார்ட்னர். இதுதான் ஜாபர் சாதிக்குடைய சகோதரன் சலீம், மைதீன், அவருடைய இன்னொரு பங்குதாரர் சதா என்ற சதாசிவம், இப்படி பல பேரோட வாக்குமூலம் வாங்கினதுல நீங்க நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகளை நீங்க இதுல நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாம ஜெயில் அடைவிட்டு கிடக்கிறார் ஜாபர் சாதிக்கு. இதுல முழுக்க அரசியல் புகுந்து கொண்டது. திமுக ஒரு அரசியல், அமீர் ஒரு அரசியல், உதயநிதி, கிருத்திகா, ஸ்டாலின், இப்படி தொடர்ந்து அரசியல்வாதிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தவிர வேற எதுவும் இல்லை. ஜாபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ ஜாபர் சாதிக்கு வீட்டுக்கும் அமீர் வீட்டுக்கும் ஆவணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா? ஆதாரங்களை வச்சிருப்பாங்களா? அப்போ ஹார்பர்ல ஒரு நாளைக்கு ஒரு 2000 கண்டெய்னர் வருது. எங்க சவுகார்பேட்டைக்கு பணம் வருகிற வழியெல்லாம் பார்க்கறது இல்லை. பணம் இப்ப இருக்கா? இதுதான் திமுக அண்ணா திமுக அரசியல். அதுல பல பேர் ஜாபர் சாதிக்கு வருவான், மைதீன் வருவான், அயலக அணி செயலாளர். இப்ப அவருடைய கூட்டாளிகளான சலீம், மைதீன் தான் டெல்லியில பிடிபடுறாங்க. டெல்லியில பிடிபடுகிற பொழுது காமிக்கிற ஆள் தான் ஜாபர் சாதி. அப்ப ஜாபர் சாதிக்கு 2 வருடமா செஞ்சிட்டு இருக்காருன்னா இந்த பணியை செய்வதற்கான பாதுகாப்பு கேடை தான் அரசியல் கட்சி. கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் இவர்களையும் சிக்க வைக்க ட்ரை பண்றாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கிங்குட் நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தினா, கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் அமீர் அவர்கள் என்சிபி டெல்லியில் ஆஜராக சொன்னாங்க விசாரணைக்கு. அவரும் போயிட்டு விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு வந்தார். அதை தொடர்ந்து இடி நேற்று அவர் வீட்டில் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது? ஏன் திடீர்னு என்சிபி விசாரணை முடிஞ்சு இடி ரைடு? என்ன பின்னணி என்ன? ஜாபர் சாதிக் விசாரணை டெல்லியில் 11 மணி நேரம், 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், 50 வயதை கடந்த அனுபவமிக்க அதிகாரிகள். நீங்கள் ஒரு ரமலான் மாதம் அவர் நோன்பு இருக்கக்கூடியவரை நீங்கள் காலம் தாழ்த்தாமல் எப்போ சமன் அனுப்பிச்சாங்களோ அந்த சமனில் அவர் தேதியை மாற்ற சொல்லி கேட்கவே இல்லை. அதே அந்த நார்கோட்டிக்ஸ் போதை ஒழிப்பு அதிகாரிகள் என்னைக்கு வர சொன்னாங்களோ அன்று டெல்லியில் ஆஜராயிட்டார். நீங்கள் மறு தேதியை கேட்டிருக்கலாம், கேட்கல. அப்போது அதிகாரிகள் தொடர்ந்து 11 மணி நேரம் விசாரித்ததில் நீங்கள் அவர் ஜாபர் சாதிக்கும் இவரும் இணைந்து போதை வியாபாரம் செய்ததற்கான எந்த ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இதுதான் இந்த விசாரணையுடைய உச்சகட்டம். உண்மையாகவே அப்படி இருந்தால் ஜாபர் சாதி கைது செய்யப்பட்ட அடுத்த நாள அமீர் கைது செய்யப்பட்டிருப்பார். அமீர் குற்றவாளி ஆக்குவதற்கு, குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கோ எந்த விதமான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் இதுவரை நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் கஸ்டடி எடுத்து ஏறக்குறைய 4 நாள் வச்சுருந்தாங்க. யார்? ஜாபர் சாதிக்கு. கேட்கப்பட்ட கேள்விகளை முக்கால்வாசி கேள்வி அமீரை பற்றி தான். ஓகே, அதில் அமீருக்கு இதுக்கு தொடர்பே இல்லை. சினிமா தொழிலான ஒரு பார்ட்னர். அதை தாண்டி சினிமா தொழில் வருகிற முதலீடை வேறு தொழிலில் முதலீடு பண்ண நான் தான் அதுக்கு காப்பாளர். அமீருக்கு அந்த தொழில் தெரியாது. இறக்குமதி, பேரிச்சம்பழம் இறக்குமதி, இப்படி பல தொழிலை நாங்கள் செய்தோம். சினிமாவில் வந்த பணத்தை அதில் முதலீடு பண்ணோம். அதில் அமீர் பார்ட்னர். இதுதான் ஜாபர் சாதிக்குடைய சகோதரன் சலீம், மைதீன், அவருடைய இன்னொரு பங்குதாரர் சதா என்ற சதாசிவம், இப்படி பல பேரோட வாக்குமூலம் வாங்கினதில் திரைப்படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களே தவிர இந்த கடத்தல் நீங்கள் மொத்தமே 50 கிலோ தான் எடுத்திருக்காங்க டெல்லியில். 50 கிலோ தான். 50 கிலோ எப்படி 2000 கோடிக்கு போகும்? அது ஒரு கெமிக்கல், ரசாயனம். போதைக்கு அது பயன்படுத்தினாங்களே தவிர அந்த ரசாயனம்
நீங்கள் ஹெராயினோ கஞ்சாவோ இப்படி எந்த போதை பொருளும் அல்ல. மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ரசாயனம், ஒரு கெமிக்கல். அதை வச்சு போதைப் பொருள் தயாரிக்க எங்கே போய் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்துலையும். இதில் இப்போ நீங்கள் நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகளை நீங்கள் இதில் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் ஜெயில் அடைவிட்டு கிடக்கிறார் ஜாபர் சாதிக்கு. இதில் முழுக்க அரசியல் புகுந்து கொண்டது. திமுக ஒரு அரசியல், அமீர் ஒரு அரசியல், உதயநிதி, கிருத்திகா, ஸ்டாலின் இப்படி தொடர்ந்து அரசியல்வாதிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் நேற்று மோடி ரோடு ஷோ, இந்த ரோடு ஷோ நடக்கும்போது சிறுபான்மை முஸ்லீம்கள் மீது நீங்கள் ஜாபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ஜாபர் சாதிக்கு வீட்டுக்கும் அமீர் வீட்டுக்கும் ஆவணங்களெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களா? ஆதாரங்களை வச்சுருப்பாங்களா? அப்போது போகிற போக்கில் இது ஒரு அரசியல் பழிவாங்குதலை தவிர இதில் எந்த நோக்கம் இல்லை. ஏன்னா திமுகவில் சம்மந்தப்பட்டிருக்கு. அமீர் ஒரு முஸ்லீம் சமூக சார்பாக ஒரு தலைவர், எஸ்டிபியில் இருக்கார், தமிழ் தேசியம் பேசுகிறாரு, சினிமாவில் அரசியல் பேசுகிறாரு. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நபரை இப்படியாவது நீங்கள் பிஜேபி கட்டுப்பாட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நார்கோட்டிக்ஸோ நீங்கள் நார்கோட்டிக்ஸ் விசாரணையோ அமலாக்கத்துறை விசாரணையோ இன்கம் டேக்ஸ் விசாரணையோ தொடரக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்துடைய ஆணை, தேர்தல் ஆணையம். இதெல்லாம் புறக்கணித்து விட்டு நீங்கள் சிறுபான்மை முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் அவர் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுகிறார். நீங்கள் நேற்று இங்கே ஐடி ரைடு நடக்குது, நீங்கள் நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள் விசாரணை கூப்பிட்ருக்காங்க. இது எல்லாமே திட்டமிட்டு அவரை பலவீனப்படுத்தி இதில் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு முஸ்லீம் வாக்கு வங்கி போயிடக்கூடாது. அப்படி முஸ்லீம் வாக்கு வங்கி போனால் பெரும்பான்மையான இந்து வாக்கு வங்கி பிஜேபிக்கு வரணும். இதுதான் இதனுடைய உள்நோக்கமே தவிர இதில் 1% கூட நீங்கள் ஜாபர் சாதிக்கினுடைய போதை கடத்தலில் அமீர் தலையிட்டார் என்று இப்போ வரை ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள். அதில் வந்த பணத்தையும் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் எதுவுமே இன்று வரை சிக்கலை. அப்போது அதிகாரிகள் கிடைக்கலைன்னா அந்த வழக்கு நிறுத்து போயிடும். நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிரூபிக்க முடியாது. எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளிக்கான ஆதாரம் இருக்குன்னு நிரூபிக்கணும். இப்போது சஞ்சய் சிங்னு ஆம் ஆத்மியுடைய அமைச்சர் 6 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீதிமன்றம் என்ன கேட்குது? 6 மாதமாக எந்த ஆவணங்களையும் கொடுக்கல, இவர் சம்மந்தப்பட்டார்னு எதையும் உங்களால் நிரூபிக்க முடியல, 6 மாதம் வீண் பண்ணிட்டீங்களா யான்னு நீதிமன்றம் கேட்குது. ஒரு அப்ரூவரான ஒருவர் இவர் பணம் வாங்கினாருன்னு சொல்கிறார், அவ்வளோதான். அதுக்கான ஆதாரங்களை 6 மாதமாக குற்றவாளியை கைது செய்து அடைத்து வைத்துக் கொண்டு ஆதாரங்களை தேடுவதா அமலாக்கத்துறை, ஆதாரங்களை தேடுவதா நார்கோட்டிக்ஸ் துறை, வருமான வரித்துறை? இதைத்தான் நீதிமன்றம் கேட்குது. இப்போ அமீர் மீது ஆவணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எங்கேயும் கிடைக்கல. இதுதான் அமீர் மீது நார்கோட்டிக்ஸ் துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஓகே, இதில் தொடர்ச்சியாக திமுகவிலேருந்து கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் இவர்களையும் சிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியுமா? சொல்ல அமீரியா ஆதாரங்கள் இல்லையே. அமீர் நெருங்கிய கூட்டாளி, 2 பேர் பட தயாரிப்பு, வியாபாரம், இவ்வளவு தொடர்பில் இருந்த அமீருக்கு எந்த ஆவண சாட்சி இல்லையே. அப்படி இருக்கும்போது உதயநிதி அரசியல் பல லட்சம் குற்றவாளிகளை பார்ப்பார், பல ஆயிரம் குற்றவாளி இருப்பான். எல்லாத்தையுமே போய் உளவுத்துறை டெய்லி அவர் ஒரு 100 பேரை பார்க்குறாரு, ஒரு வருஷத்துக்கு 30,000 பேர் பார்க்குறாரு. 30,000 பேர் உளவுத்துறைனா உளவுத்துறைக்கு இதே வேலை, வேறு வேலையே இருக்காது, வேறு வேலையே செய்ய முடியாது. வேறு யார் ஸ்டாலினை பார்க்க அந்த குற்றவாளிகளை பயோட்டா தேடி அலையணும் தமிழ்நாடு முழுக்க. எங்கே கன்னியாகுமரிலேருந்து வர்றான், ஆமாம், காஷ்மீர்லேருந்து வர்றான், அந்தமான்லேருந்து வர்றான். இவன் பின்னாடி இப்போ முதலமைச்சர் நிதி கொடுக்க வர்றான், உதயநிதியை பார்க்க வர்றான். அப்போ இவரெல்லாம் குற்றவாளியான அந்தமானை விசாரிச்சுட்டு முடியுமா? அயலக அணிங்கிற துபாயில் இருக்கான். இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. ஆக பிஜேபி இதில் முழுமையான அரசியல் தான். திமுகவை பலவீனப்படுத்தணும், அதை தாண்டி
இதில் எந்த நோக்கமும் இல்லை. திமுகவில் அயலக அணியில் இருந்தவர், இப்போ அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. யார் இந்த ஜாஃபர் சாதிக்? திடீர்னு 2000 கோடிக்கு மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தியிருக்காரு கடந்த 3 வருஷத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட பின்னணியே தெரியாமல் அவர் திமுகவுக்கு எப்படி வந்தார், எப்படி திரைத்துறைக்குள்ளே போனார், இப்போ இவ்வளோ சர்ச்சையில் சிக்கியிருக்க ஜாஃபர் சாதிக்கு யார் சார்? இல்லை, ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். JSM சீஃபுட்ஸ் உரிமையாளர், ஐ ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் மாதிரி ஐ ஸ்கொயர் உரிமையாளர், ஒரு அதாவது கோகனட் பவுடர் ஏற்றுமதியாளர், டிராவல்ஸ் அதிபர், மாயவளை, இறைவன் மிகப்பெரியவன், மங்கை போன்ற தயாரிப்பாளர்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர். ஒரு 5 கோடி ரூபா பட்ஜெட், 15 கோடி ரூபா பட்ஜெட். இப்படி இவரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் 2 ஆண்டுகளாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர், வர்த்தகர். இந்த வர்த்தகர் டெல்லியில் மிகப்பெரிய கிடங்கு வச்சிருக்கார், பெரிய குடோன் வச்சுருக்காரு. ஆக இத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இவருடைய கூட்டாளிகள் சலீம் மைதீன், இவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ். ஓகே. ஏற்றுமதி செய்து தொடர்ந்து ஏற்றுமதி செய்கிறார். இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை நார்கோட்டிக்ஸ் சந்தேகப்பட்டு அதை ஆய்வு செய்கிற பொழுது இது ஒரு போதை பொருள், போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது ஆஸ்திரேலியா மார்க்கெட்டில் பல கோடி ரூபாய்க்கு பெருமானமான பொருள். இதில் போதையும் வரும், பாலியல் உணர்வுகளும் ஏறக்குறைய ஒரு 60-70 மணி நேரம். ஓகே. அதாவது அது ஒரு வயக்கரா. ஓகே. இந்த வயக்கராவும் இருக்குது, போதையும் இருக்குது. இதனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பகுதிகளில் இந்த பொருளுக்கு டிமாண்ட், நல்ல டிமாண்ட். அதாவது இந்த மூலப்பொருளை வச்சு வயாகரா போன்ற இதுவும் செய்யலாம், போதைப் பொருளும் உருவாக்கலாம். இதுதான் இப்போ இதை அவர் டெல்லியில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னா, டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகர். இந்த தலைநகரில் கடும் சோதனை இருக்காது, கடும் நெருக்கடி இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, விமான நிலையத்தில் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டு தூதுவர் வருவாங்க போவாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வருவாங்க போவாங்க, அமைச்சர்கள் வருவாங்க, முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், இப்படி எல்லாமே ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர் வரும் போகும், ஏறும் இறங்கும், அடிக்கடிக்கு வந்து போகும். அதனால் அங்கே கடுமையான நெருக்கடி இருக்கு. அதனால தான் அதே போல் டெல்லியில் இருக்கக்கூடிய சுங்கத்துறையை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு தூதரகங்களுக்கு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி ஆகும். ஓகே. அந்த வெளிநாட்டு தூதரகங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களை சோதனை செய்வது மரபு இல்லை. ஏன் மரபு இல்லைன்னா, இப்போ பிரிட்டிஷ் தூதரகத்திலிருந்து ஒரு பொருள் எங்கே போகும்? ஏர் கார்கோ போகும். ஏர் கார்கோ வழியாக லண்டன் போகும். இது தூதரக பொருள்கள். இதில் கடத்தலோ இல்லை போதைப் பொருளோ இல்லை ட்ரக்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஆவணங்கள் தான் இருக்கும். ஏன்னா அது தூதரக அதிகாரிகளுடையது. அதில் பிரிட்டன் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கும். நீங்கள் தப்பிக்கிப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் வருகிற பொருளும் பிரிட்டன் தூதரகத்துக்கு வருகிற பொருளோ, அமெரிக்க தூதரகமோ, டென்மார்க் தூதரகமோ, இது தூதரக உறவுகளில் வரக்கூடிய பொருள்கள். ஓகே. அதனால் இதில் பெருசாக கடும் சோதனை இருக்காது. சோதனை செய்யக்கூடாது, ஏன்னா கான்ஃபிடென்ஷியலான விஷயம் போகும். நீங்கள் அப்படி தான் இப்போ அந்த கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கு, ஏன்னா அது கான்ஃபிடென்ஸாக இருக்கும், அது தொடக்கூடாது என்பதனால தங்க கட்டியாக வந்துருச்சு. அந்த அம்மாவை என்ன பேர் கேரளாவில் ஒரு அம்மா அப்போ இதுதான். அதே போல் தான் இப்போ டெல்லியில் நம்ம ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணுறாரு,
நீங்கள் டெல்லியில் அலுவலகம் திறக்கப்பட்டு அங்கேருந்து 2 ஆண்டு காலம் அந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ என்ன அண்ணாமலை சொல்கிறாரு இதில் வந்து பல ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு. ஆமாம். ஆனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகளும் போதை பொருள் ஒழிப்பு அதிகாரிகளுக்கும் தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. ஓகே. ஏன்னா 2 ஆண்டு காலம் ஒரு பொருள் போகுதுன்னா பரிசோதனை செய்ய வேண்டிய அதிகாரி யாருக்கு இருக்கு? சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு. நார்கோட்டிக்ஸ், இதில் நார்கோட்டிக்ஸ் போதான்னு பார்க்கணுமா இல்லையா? அது என்ன பொருள், உணவுப் பொருளா இல்லை போதைப் பொருளா, அதாவது பயங்கர பொருளா, இது ஆய்வு செய்ய வேண்டியது யார்? அங்கே இருக்கிற சுங்க அதிகாரிகளும் அங்கே இருக்கிற நார்கோட்டிக் அதிகாரிகளும். இவர்கள் 2 பேரும் தன்னுடைய பணியை செய்ய மறந்ததுக்கு என்ன காரணம்? அண்ணாமலை தான் கேட்கணும். அண்ணாமலை தான் பதில் சொல்லணும். அவங்க தவற விட்டதுனால தான், ஒருவேளை அவங்க இப்போ பணி சரியாக செய்யாமல் தவற விட்டாங்கன்றீங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சே நடந்திருக்குன்றீங்களா? தெரிஞ்சே நடந்திருக்கு. அதிகாரிகளுக்கு தெரியாமல் எந்த பொருளும் நான் போக முடியாது, எந்த பொருளும் போக முடியாது. ஆனால் இப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அமெரிக்கா டிஇஏ வந்து சொல்லி தான் அங்கே இருக்கிற ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சொல்லி தகவல் கிடச்சி இங்கே சோதனையிட்டு 4 மாதங்களாக சோதனையிட்டதில் இப்போ பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 6 மாதமாக சோதனைங்கிறாங்க. 6 மாதமாக சோதனை பண்ணுற அளவுக்கு ஜாபர் சாதிக்கு கண்டெய்னர்லேயே பண்ணார் இல்லை, பார்சல் பண்ணியிருக்காரு டெல்லியில் அலுவலகம் வச்சுன்னா. இப்போ இது அதிகாரிகளும் உடந்தை தான். ஓகே. அதிகாரிகளுக்கு தெரியாமல் சுங்கத்துறை அதிகாரிகள், போதைப் பொருள் ஒழிப்பு நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. அதுவும் தொடர்ச்சியாக இத்தனை நாட்கள் 2 வருஷம் இப்படி போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் அதை 2 வருஷம் நடத்தியும் இருக்க முடியும். வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. அதுவும் வந்து நீங்கள் பம்பாய், கல்கட்டா, சென்னை போன்ற பகுதிகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹார்பரில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2000 கண்டெய்னர் வருது. எங்கள் சவுகார்பேட்டைக்கு மார்வாடிகளுக்கு எல்லாமே லோ இன்வாய்ஸாக வருது. ஆமாம். ஒரு 1000-2000 கண்டெய்னர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது ஒரு செம்மரை கட்ட போகுது. செம்மரை கட்டை கடத்திட்டே இருக்கான், பிடிபட்டுட்டே இருக்கு. அப்போ அதிகாரிகள் உடந்தை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒரு 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 திருட்டு தொழில் செய்கிற ஒருவன் அந்த காவல்துறை லிமிட்டில் தெரியாமல் நடக்காது. திருட்டு ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னா நேராக போய் பிடிச்சி வந்துடுவான். டே நீ எடுத்தியா இல்லையா, நான் எடுக்கலையா, அந்த ஏரியாக்காரன் எடுத்தான். அப்போ அந்த காவல் நிலைய எல்லைக்குள்ள எந்த திருட்டு எந்த குற்றம் நடந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த குற்றத்தை யார் பண்ணியிருப்பா அப்படின்றது ஊர்ஜிதமாக தெரியும். நீங்கள் போட்டோ போலீஸ் ஸ்டேஷனில் போட்டோ எழுதி ஒட்டியிருப்பான் பார்த்தீங்களா? ஆமாம். இவர்கள் குற்றவாளிகள், நீங்கள் இவர்கிட்ட உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு. அப்போ அந்த குற்றவாளிகளை தவிர புது குற்றவாளியாக வந்துட முடியாது. அப்படியே செஞ்சிருந்தாலும் எப்படி குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அப்போது ஜாபர் சாதிக்கினுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க் அதிகாரிகள் துணை இல்லாமல் 2 ஆண்டுகள் நீடித்திருக்க முடியாது. இப்போது இதுக்கு மெயினாக இப்போ மூளையாக இருந்து செயல்பட்டது ஜாஃபர் சாதிக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இவர் தானா, இல்லைன்னா இவருக்கும் மேலே யாராச்சும் ஆட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஜாபர் சாதிக்கு திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி செயலாளராக இருக்கார். இப்போ இந்த பதவியை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான். நான் இப்படியே விட்டுட்டு இன்னொரு பெரிய நமது கிங்குட்டு நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல போகிறேன். என்ன செய்தினா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 96-2001 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர். ஓகே. ரவிசங்கர்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் நார்கோட்டிக் கேஸில் ஜெயிலுக்கு போய் 10 வருஷம் இருந்து இப்போ தான் வெளியே வந்தார். ஓகே. இப்போ தான் வெளியே வந்தார். சமீபத்தில் தான் வந்திருக்காரு. அவர் நீங்கள் 2003 கைது செய்யப்படுகிறார். ஓகே. 2003 கைது செய்ய, அதாவது மதுரை வயலில் ஒரு இலங்கை தமிழர் கைது செய்யப்படுகிறார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த நார்கோட்டிக்ஸு காவல்துறை மண்ணடி வருது பிராட்வே. ஓகே. 4.5 கிலோ ஹெராயின் வச்சுருக்கார். ஆமாம், யார் இருக்கா? எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் அந்த ரூமில் இருக்கார். ஓகே. கையும் களமாக பிடிச்சாச்சு. பிடிச்சி சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் போட்டு சிறைப்படுத்தப்படுகிறார். யாரை?
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர். விளாத்திக்குளம் தொகுதியிலிருந்து வர்றாரு. வைகோவை தோற்கடிச்சிட்டு வர்றாரு. ஓகே. வைகோவை தோற்கடிச்சு வந்த ரவிசங்கர் விளாத்திக்குளத்தில் நார்கோட்டிக் கேஸில் கைது செய்யப்படுகிறார். கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார். 2012 மே 15 அவருக்கு 10 வருஷமும் 2 லட்சம் ரூபா ஃபைன். அப்போ 2012 தண்டனை உறுதி செய்யப்படுது. சிறைக்கு போயிடுறாரு. ஓகே. 10 வருஷம் இப்போ தான் வெளியே வர்றாரு. ஓகே. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியே எதுக்கு பணம் கொடுத்து வாங்குறாரு? இல்லைன்னா இந்த கடத்தல்காரருக்கு அந்த பதவி தேவையா? தன்னை தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் அயலக அணி செயலாளர், சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி செயலாளர், இப்போ அவருடைய கூட்டாளிகளான சலீம் மைதீன் தான் டெல்லியில் பிடிபடுறாங்க. டெல்லியில் பிடிபடுகிற பொழுது அவங்க காமிக்கிற ஆள் தான் ஜாபர் சாதிக். அப்போ ஜாபர் சாதிக்கு 2 வருடமாக செஞ்சிட்ருக்காருன்னா இந்த பணியை செய்வதற்கான பாதுகாப்பு கேடை தான் அரசியல் கட்சி. கண்டிப்பாக. அப்போ அதே போல் நீங்கள் 2001 அமைச்சர் அமைச்சரவை மாறி அதிமுக அமைச்சரவை வருது. வந்தவர் நம்ம இவர் என்ன பண்ணுறாரு, ரவிசங்கர் ஏடிஎம்கே தன்னை இணைச்சிக்கிறார். ஓகே. ஏடிஎம்கே இணைச்ச பிறகு 2003 கைது செய்யப்பட்ட பிறகு ஜெயலலிதா கட்சி விட்டு நீக்குது. அப்போது ஆளுங்கட்சி திமுக திருப்பி ஆளுங்கட்சி எது? அதிமுக போயிடுறாரு. ஓகே. இந்த தொழில் செய்வதற்கு பாதுகாப்பு எது? பதவி. 2001 ஏடிஎம்கே சேர்ந்துறாரு. அந்த அம்மா 2003 கட்சியை விட்டு நீக்குது. ஓகே. இதுக்கு நடுவில் 2009 டிசம்பர் 23 ஒரு செய்தி வருது. என்ன, ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி வேஷம் போட்டு ஒரு 200 சவரன் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், அதாவது வெங்கட்ராமன் 85 வயசு, அவர் மனைவி வேதவள்ளி 75 வயசு, ராதா 38 வயசு, 3 பேர் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் மாம்பலத்தில். ஓகே. போய் ஒரு கொள்ளை முயற்சி நடக்குது. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, ஐடி ஆஃபீஸருன்ற போர்வையில் கொள்ளை அடிக்க போகிறாங்க. யாருன்னா ரவிசங்கர் அவருடைய தம்பி இளஞ்செழியன். ஓகே. அப்போது அதிகாரிக்கும் அந்த வீட்டில் அந்த ராதாங்கிற பொண்ணுக்கும் பீரோவை திறக்க சொல்கிறாங்க. பீரோ திறக்க மாட்டேங்கிறாங்க. நகை எடுக்கிறாரு, பையில் வைக்கிறாரு, 200 பவுனையும் எடுக்கிறாரு. அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்குது. அந்த அம்மா அந்த நகையை விட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுது. ஓகே. போலீஸ் போனவொன்னு 20 பவுன் கிடைச்சா போன்னு எடுத்துகிட்டு ஓடுறாரு. ஓகே. யார்? ரவிசங்கர் தம்பி இளஞ்செழியன். பப்ளிக் பூரா பிடிக்கிறாங்க. அடிக்கும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஓகே. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை பாருங்க. முன்னாள் சட்டமன்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பட்டப்பகல்ல ரவிசங்கர், அவர் தம்பி இளஞ்செழியன், அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்கு. இப்போ பிடிபட்ட, அதாவது இன்னும் தலைமறைவாக இருக்கிற ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருந்திருக்காரு. அவரை யாருன்ற அவருடைய பின்புலமே தெரியாமல் அவர்கிட்டயே நிதி வாங்கியிருக்காங்க. வளர்ச்சி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு தயாநிதி மாறன்லேருந்து உதயநிதி, முதல்வர், அப்புறம் அவங்க குடும்பத்தில் எல்லார் கூடவும் முக்கிய தலைவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நிறைய திரைப்பட நடிகர்கள் கூடயும் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த குற்ற பின்னணி, இந்த மாதிரி ஒரு நபர் இந்த மாதிரி செயல் செய்கிறாரு. தமிழக அரசு, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசுக்கு அவரோட பின்னணியே தெரியாமல் அவரை கூட சேர்த்துக்கிட்டாங்களே. சார், இங்கே நீங்கள் திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக பின்னணியை ஆராய்வதில்லை, பணப்பெட்டியை தான் ஆராய்வார்கள். நிதி கொடுத்தால் போதும், அவ்வளோதான். கோடிகளை கொடுத்தீங்கன்னா போதும். ஜெகத் ரட்சகன் எப்படி திமுக திமுக இணைஞ்சார்? அதிக நிதி வச்சிருக்கிறவர். ஏசி சண்முகம் எப்படி இணைஞ்சார்? பச்சைமுத்து எப்படி இணைஞ்சார்? இவர்களெல்லாம் என்ன பல கோடி தொண்டர்களாக பின்னாடி இருக்கான்? எப்படி சாத்தியம்? பல கோடி பணம் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் திண்டுக்கல் வேலுச்சாமி, கடலூர் ரமேஷ்குமார்,
அந்த தொழிலாளி அடிச்சே கொண்டார். இவர்களுக்கெல்லாம் என்ன பின்னணி? திமுகவே தெரியாது, திமுகவே தெரியாது, அதிமுகவே தெரியாது. நீங்கள் அதிமுக எலெக்ஷன் வந்தால் எல்லாம் பணப்பெட்டியோட நடராஜன் வீட்டில் நிற்பாங்க. ஓகே. நடராஜன் வீட்டில் விலை உயர்ந்த கார்கள்லாம் நிற்கும். நடராஜன் கிட்ட காசை கொடுத்தா எம்எல்ஏ சீட்டு அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்டதான் பல பேர். சினிமா நடிப்பருக்கு வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் வேலுமணி. இன்றைக்கி 1 லட்சம் கோடி வச்சுருக்கார். குண்டு பல்பெல்லாம் 5000 ரூபா போட்டு பில்லை போட்டு எடுத்துட்டார் உள்ளாட்சி துறையில். ஓகே. பணம் இருக்கா? கொங்கு மண்டலம் உனக்கு, மேற்கு மண்டலம் உனக்கு, வடக்கு மண்டலம் உனக்கு. பணம் கொடுத்தா சரி. எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனார்? சசிகலாட்ட ஏலம் எடுத்தார் அதிமுகவை. சசிகலாட்ட ஏலம் எத்தனை கோடி ஏலம்? யார் வேணும்? யார்? செங்கோட்டை நீ எடுத்துக்கிறியா? எடப்பாடி நீ எடுத்துக்கிறியா? ஏலம். எப்படி எடப்பாடி கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு? எடப்பாடிட்டு எப்படி இப்போ பணம் இருந்ததுன்னா, ஏன்னா மூத்தவர் செங்கோட்டையன். இல்லை செங்கோட்டையெல்லாம் அரசியல் இல்லைங்க. ஓகே. நீ சசிகலாவுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க தான் அரசியல் இருக்க முடியும். ஓகே. நீங்கள் செங்கோட்டையனை பொறுத்தவரை சசிகலாவை பார்க்காமல் ஜெயலலிதா போகக்கூடியவர். இது ஜெயலலிதா குட்புக்கில் இருக்கலாமே தவிர சசிகலா குட்புக்கில் இருக்க முடியாது. ஓகே. நீங்கள் சாமி முக்கியமாக வரம் கொடுக்கறது பூசாரியா சாமியா? சாமி தான். சாமியா? பூசாரி. பூசாரி. ஓகே. ஏங்க பூசாரி நினைச்சா தாங்க சாமியை பார்க்க முடியும். ஆமாம். சாமிகிட்ட போயிட்டு வர்றது யாரு? பூசாரி. பூஜை பண்ணுகிற சாரி தான். இல்லைன்னா ஸ்கிரீனை போட்டுருவார். ஸ்கிரீனை போட்டு வரல நந்தி மறைச்சிடும். அப்போ சாமி முக்கியம் இல்லை, பூசாரி தான் முக்கியம். ஜெயலலிதா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி நினைச்சா தான் வரம் கிடைக்கும். நீங்கள் ஜெயலலிதாவை இப்போ எப்போ வேணால் பார்க்க முடியாது. சசிகலா விரும்பினால் பார்க்கலாம். அதான அரசியல். ஆமாம். அதே போல தான் நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 5 அமைச்சர்களிடம் வசூல் பண்ணக்கூடிய வேலை தான் எடப்பாடிக்கு. ஓகே. ஓபிஎஸ், நத்த விஸ்வநாத, இபி, உள்ளாட்சித்துறை கேபி முனுசாமி, வைத்திலிங்கம், இந்த இவர் ஹைவேஸ் எடப்பாடி. அதை அப்படியே வாங்கி கணக்கு கொடுக்கணும். இந்த கணக்கு பிள்ளை வேலை தான் எடப்பாடி. ஓகே. அவர்களாக பார்த்து ஏதாச்சும் கொடுத்தா வாங்கிக்கலாம். அவர்களாக பார்த்து எதாவது கொடுத்தா தான். ஆட்டோக்காரன் சொல்கிறாங்களே, சார் மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க சார். 5 இலாக்காக்களிடமிருந்து வருகிற பணத்தை ஒருங்கிணைச்சு கட்சி ஃபண்டாக வச்சு கொடுக்கக்கூடிய வேலை தான் வச்சுருந்தது. எலெக்ஷன் வரும்போது பணம் எல்லாம் செலவு பண்ணணும். 10 மணியே வச்சுக்கோ, பாதுகாப்பாக வச்சுக்க. யார்கிட்ட? எடப்பாடி. ஜெயலலிதா திடீர் மரணம். ஜெயலலிதாவுடைய திடீர் மரணம். சரி, எலெக்ஷன் கட்சி ஃபண்டு வேணும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவிட்ட அந்த செட்டில்மெண்ட்டும் நடக்கலை. சசிகலா என்ன நினைக்குது? சரி, நமக்கு நம்பிக்கையான ஆள் யார்? எடப்பாடி. இந்த எடப்பாடி பிற்காலம் நமக்கு உதவுவார். இதுதான் சசிகலா செய்த மிகப்பெரிய வரலாற்று தப்பு. இது கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, பணமும் அவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, அத்தனையும் அவர் கண்ட்ரோலில் வந்துருச்சு. பிஜேபி என்ன பண்ணா? சசிகலாவை பரப்பணம் அக்ரஹாரத்தில் சிறை. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அப்போது இதுதான் அரசியல். நீங்கள் ரவிசங்கர் ஆகட்டும், ஜாபர் சாதிக் ஆகட்டும், யாராக இருந்தாலும் பெட்டி இருந்தால் எங்கே வேணால் போகலாம். பின்னணியில் திரைப்பிரபலங்களும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சார், அதாவது திரைப்பிரபலங்களுக்கு இந்த நார்கோட்டிக்ஸ் கதையெல்லாம் தெரியாது. அவன் நீங்கள் லலிதா ஜுவல்லரியில் கொள்ளையடிக்கிறான் ஒருத்தன், அவன் பணம் எடுத்தான் பார்த்தீங்களா? ஆமாம். அவனுக்கு நீண்ட நாள் ஆசை, பல நடிகைகளோடு நீங்கள் குமாரம் போடணும்னு ஆசை. என்ன தொழில் அவனுக்கு? திருட்டு தொழில். ஆனால் நடிகைகளுக்கு தெரியுமா? தெரியாது. தொழிலதிபர் நினைச்சு அவ்வளோதான். கோட்டு சூட்டு டை, நம்ம ஹரிநாடார் மாதிரி ஒரு 500 பவுன் நகையை போட்டுட்டு வந்தால் தொழிலதிபர். இப்போ அப்போதான் ஜெயிலிருந்து வந்திருக்காரு. யார்? ஹரிநாடார். அப்போது அவர்களுக்கு என்ன தெரியும்? பிரபல தொழிலதிபர்கள். நீங்கள் அவரை ஏமாறுற எப்படி? குஜராத் வரான், இப்போ எனக்கு 100 கோடி ரூபா லோன் வேணும், நான் ஒரு பெரிய வங்கியில் சொல்லியிருக்கேன், 100 கோடி ரூபா உனக்கு கிடைச்சிடும், முதல்ல 2 கோடி ரூபா கமிஷன் கொடு, ஸ்டாம்ப் டியூட்டி 2 கோடி இருந்தால் வச்சுக்க, அது பத்திரம் வாங்கணும் 5 கோடி, இப்படி 10 கோடி வாங்கிடுறது, வாங்கிட்டு காணாமல் போயிடுறது. இதுதான் தொழிலதிபருடைய வேலை. சீட்டிங் தான் வேலை. இதுக்கு பின்னணியில் அரசியல்.
ஹரிநாடாரை பார்க்கணும்னா நீங்கள் சசிகலா புஷ்பா பார்த்தா போதும். ஓகே. அந்த அம்மா சசிகலா புஷ்பா எப்போ வருது ஹரிநாடார் வருவார். அப்போ இதுதான் அரசியல். அரசியல் என்பது நீங்கள் எந்த ரூபத்தில் பணம் வருதுங்கிறதில்ல, பணம் வருதா, ஓகே, பணம் செலவு பண்ணுவியா, அது எப்படி வேணால் வந்துட்டு போகலாம். அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுறதில்ல. பிடிபட்டா எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளோதான். மாட்டிட்டீங்கன்னா மாட்டுகிற வரைக்கும் தான் நீங்கள் எங்களுடைய கட்சிக்காரர். மாட்டினா அடிப்படை உறுப்பினராக காலியாயிரு. மாட்டினால் அடிப்படை நீங்கள் ரவிசங்கர் 2 இடம் அடிப்படை உறுப்பினர் வந்து திமுகவுக்கு தூக்குது, அதிமுகவுக்கு தூக்குது. அது வரைக்கும் நீங்கள் எப்படி சீட்டு கிடச்சிது? நீங்கள் ரித்தீஷ்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, ஜே.கே. ரித்தீஷ், பெரிய திரைப்பட அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். அவர் பணம் எப்படி வந்தது? சுதாகரன் காசை மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டார். சுதாகரன் காசு எது? ஜெயலலிதா காசு. ஜெயலலிதா காசு சுதாகரனுக்கு போய் ரித்தீஷுக்கு வந்து திருப்பி எங்கே போகுது? திமுகவுக்கு போகுது. அப்போது பணம் வருகிற வழியெல்லாம் பார்க்கறது இல்லை. பணம் இப்போ இருக்கா? இதுதான் திமுக அதிமுக அரசியல். அதில் பல பேர் ஜாபர் சாதிக்கு வருவான், மைதீன் வருவான், மைதீன் சலீம் வருவான், ராஜா ரவிசங்கர் வருவான். எல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கணும். இவர்களுக்கு நிதி தேவை அரசியல் கட்சி, அவ்வளவுதான். அவ்வளோதான். நீங்கள் அண்ணாமலை கட்சி இதே இதுக்கு விதி விலக்கு இல்லை. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு காணா போன காசு பூரா எங்கே இருக்குது? பிஜேபி கட்சியில் தான் இருக்குங்கிறான். பிஜேபி அலுவலகத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? ஆமாம். ஏன் ஆர்ப்பாட்டம்? பிஜேபினா பிஜேபி தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஹாரிஷ் அவரை வந்து காவல்துறை தேடிட்டு இருக்கு. பிரதமரை வரவேற்கக்கூடிய வரவேற்பு குழுவில் நிற்கிறாரு. அப்போது பிஜேபி விதி விலக்கல்ல, அதிமுக விதி விலக்கல்ல, திமுக விதி விலக்கல்ல. யார் எங்கே கொள்ளையடித்தாலும் சரி, எங்கே போதை மருந்து கடத்தினாலும் சரி, எந்த குற்றவாளியாக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்தால் நீங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு எது வேணும்? என்ன பதவி வேணும்? பண மூட்டையோடு போனால் போதும், பண பெட்டியோடு போனால் வரும்போது பதவியோடு வந்துடலாம். இதுதான் திராவிட இயக்கங்கள். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.